திவிநெகும சட்டமூலம் இன்று பாராளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திவிநெகும சட்டமூலம் 107 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சட்டமூலத்துக்கு ஆதரவாக 160 வாக்குகளும் எதிராக 53 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை 11 பேர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. திவிநெகும சட்டமூலத்துக்கு எதிராக பிரஜைகள் முன்னணி வாக்களித்துள்ளது. இந்த சட்டமூலத்துக்கு எதிராக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா வாக்களித்தமை குறிப்பிடத்தக்கது. திவிநெகும சட்டமூலத்துக்கு ஆதரவு தெரிவித்து இன்று கவனியிருப்பு போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அகில இலங்கை சமுர்த்தி அபிவிருத்தி மற்றும் விவசாய ஆராய்ச்சி உத்தியோகத்தர்கள் ஏற்பாடு செய்த இந்த போராட்டம் பாராளுமன்ற சுற்றுவட்டத்தில் ஆரம்பமாகியது. இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் நமது நாட்டில் புதிய திட்டங்கள் திவிநெகும ஊடாக முன்னெடுக்கப்படும். அதற்கான ஆதரவையும் சக்தியும் வழங்கும் மதிப்புக்குரிய ஜனாதிபதிக்கும் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட பிரதிநிதிகளுக்கும் அரசாங்கத்தின் அனைத்து தரப்பினருக்கும் நமது கௌரவத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதோடு அனைவரும் இந்த திட்டத்துடன் இணைந்து கொள்ள வேண்டும் என நாம் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக் கொள்கின்றோம். பாராளுமன்ற பிரதான நுழைவாயிலில் இருந்து சுற்றுவட்டம் வரை சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கு கூட்டம் ஒன்றை நடத்தியதன் பின்னர் கலைந்து சென்றனர்.